வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கியவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அதை தடுத்தவர் ஸ்டாலின் எனவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் ஆடிப்பாடி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணியை வரவேற்றனர். அப்போது பேசிய அன்புமணி, அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் கல்வித்தரம் உயர 7.5% கல்வி இடஒதுக்கீட்டை வழங்கியவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்றார். அதேபோல் கடந்த ஆட்சியில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அதை தடுத்தவர் திமுக தலைவர் ஸ்டாலின் என்றும் குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு திருட்டு கும்பல் ஒன்று இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக நேரத்தில் கிராமத்தில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகளுக்கு மருத்துவம் படிக்கணும், பொறியியல் படிக்கணும் என்று அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கினார். போன்ற கடந்த ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியும், வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி.